மதுபான முறைகேடு வழக்குனாலதான் இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் பதவி விலக போறாரா? இல்ல, அந்த வழக்கு இன்னும் விசாரணை நிலையில தான் இருக்கு. இவரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சீஃப் மினிஸ்டர். he is only an accused, not a convict. அப்படி இருக்க அவருக்கு பெயில நீங்க கொடுக்குறீங்க. ஏன்னா பெயில் அவருடைய உரிமை, வழக்கினுடைய பூர்வாக ஆதாரம் அப்படின்னு ஒண்ணு கூட இல்ல, வாக்குமூலம் தான் இது வரைக்கும் இருக்குது. அப்படியாப்பட்டவர் செயல்படக்கூடாதுன்னா எப்படி? அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மீது வழக்கு இருக்கு, அவர் மறுபடியும் தேர்தல் எப்படி சந்திக்க முடியும்? கன்விக்ட் ஆனாதான் சந்திக்க முடியாது. அக்யூஸ்ட்ன்றது என்ன, ஒரு குற்றச்சாட்டு தான். அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த பதவி விலகலுக்கு பிஜேபியும் ஒரு காரணம். பிஜேபி தான் இந்த கேஸ் போட்டதுக்கே காரணம். இந்த வழக்கினுடைய பேர் மதுபான கொள்கை முறையீடு வழக்கு. 7600 crore இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம். ரெண்டாவது விஷயம், அதன் மூலமா பெறக்கூடிய வேலை வாய்ப்புன்றது 19 புரிந்துணர்வு. என்னுடைய கவலை இதுலதான் கிடையாது. இதுல புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க இல்லையா, அதனுடைய கண்டிஷன் என்ன, இதுதாங்க ரொம்ப முக்கியம். யார் இண்டஸ்ட்ரி தந்து போடுறாரோ அவர் சொல்லுவாராம், எங்களால இண்டஸ்ட்ரி என்விரான்மெண்ட்ல என்ன பாதிப்பு ஏற்படும், அவர் சொல்றதை வச்சு விசாரணை நடத்தி அதுக்கு இதெல்லாம் பண்ணுங்கன்னு இவங்க சொல்லுவாங்க. அவங்க எப்படி சொல்லுவாங்க அவங்களோட டிஸ்அட்வான்டேஜ்? இந்த கேள்வி உங்களுக்கு நம்மளுக்கு தெரியுது, ஆனா மோடி சொல்றது அதான் சரின்றாரு. நிர்மலா சீதாராமன் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் மட்டும் இல்லை, எப்படி இந்த ஜிஎஸ்டி நீங்க பிக்ஸ் பண்ணீங்கன்ற இடத்துக்கு வட இந்தியாவில ஸ்வீட்டு சாப்பிடுவாங்க 5%, தென்னிந்தியாவில காரம் சாப்பிடுவாங்க 12%. இது என்னது? உணவுப் பொருள். இப்போ உணவுப் பொருள் வரும்போது பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட படிநிலைகள் இருக்கு. இவரு ஆனார் பாருங்க, ஒரு டிராமா, யார் அண்ணாமலை வெளியிட்டது தப்புன்னு சொன்னவரு, வெளியிட சொன்னவன கட்சி விட்டு நிற்கிறாரு. டபுள் கேம் மாறுறாரு. என்ன வெளியிடவும் சொல்லிட்டு என்ன கட்சி விட்டு நிற்கிறது, நல்ல பேர் எடுக்கிறாரு. லண்டன்ல உட்காந்து நல்ல பேர் எடுத்து தெரிஞ்சவர். குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம நேர்காணல சந்திச்சு. சார், இந்த தலைப்பு உங்ககிட்ட கேட்டாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்றது தோணல் எங்களுக்கு இருந்துட்டே இருந்தது. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய இந்த பதவி விலக போறாரு அப்படிங்கிற பேச்சு வருது, புது முதலமைச்சர் டெல்லியில வர போறாரு அப்படிங்கிற பேச்சு வருது. இதற்கு பின்னாடி பிஜேபியோட கை இருக்கு அப்படின்னும் ஒரு தரப்புல இருந்து விமர்சனத்தை சொல்றாங்க. முதல்ல இந்த மதுபான முறைகேடு வழக்குனாலதான் இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் பதவி விலக போறாரா? இல்ல, அந்த வழக்கு இன்னும் விசாரணை நிலையில தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா வழக்கு விசாரணை இன்னும் நடக்கல. அதற்கான ஆரம்ப கட்ட விசாரணை நடக்கிற இடத்துலயே தான் இவரை கைது பண்ணி 6 மாசத்துக்கு கிட்டத்தட்ட உள்ள வச்சிருக்காங்க. அந்த உள்ள வச்ச அந்த வழக்கை போட்டது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அமலாக்கத்துறை. அமலாக்கத்துறை போட்ட வழக்குல ஜூலை 12ஆம் தேதி அவருக்கு ஜாமீன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அதுல அவருக்கு ஜாமீன் கிடைக்குது அப்படின்ன உடனே சிபிஐ, அவங்க தான் முதல்ல வழக்கு போட்டவங்க, அவங்க மறுபடியும் இவரை அரெஸ்ட் பண்றாங்க. ஜெயில இருந்தபடி அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணிட்ட உடனே என்ன பண்றாங்க, அதுலயே இவர் பெயில் கேட்டு மனு போட்டாரு. அதுதான் நேற்று முன்தினம் அவருக்கு சனிக்கிழமையா அன்றைக்கு அவருக்கு பிணைய விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு. பிணைய விடுதலை கிடைக்கும் போது அந்த முதல் பிணைய விடுதலை இருக்கு இல்லையா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வாங்கின அந்த விடுதலை இருக்கு இல்லைங்களா, பிணைய விடுதலை, அதை விசாரிச்ச அந்த 2 நீதிபதிகள் அடங்கிய அந்த அமர்வு என்ன சொல்லிடுச்சுன்னா, இவருக்கு பிணைய விடுதலை வழங்குறோம், ஆனா அவர் எந்த ஃபைலையும் பார்க்க கூடாது, எந்த கையெழுத்தும் போகக்கூடாது, செக்ரட்டேரியட் கூட போகக்கூடாது. அப்படி போறதா இருந்தது அப்படின்னோம்னா அவர் அங்க இருக்கக்கூடிய துணைநிலை ஆளுநர், லெப்டினன்ட் கவர்னர் கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு தான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் ஒரு கண்டிஷன் போடுச்சு. அது அந்த கண்டிஷனை இந்த 2வது கேஸ்ல அதை தளர்த்துவாங்க, நிராகரிப்பாங்கன்னு எதிர்பார்த்தது. ஆனா அது நடக்கல. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரே வழக்கு சம்பந்தப்பட்ட ஒரு 2வது ஜாமீன்ல முதல்ல விசாரிச்ச அந்த அமர்வு கொடுத்த அந்த தீர்ப்புக்கு அந்த கண்டிஷனை நாங்க மாத்த விரும்பல, அது மேல எனக்கு சீரியஸ் ரிசர்வேஷன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2வது மனு விசாரிச்ச அந்த நீதிபதி சொல்றாரு. அப்போ இது என்ன அப்படின்னீங்கன்னா நீதிமன்றத்தாலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கான ஒரு நிபந்தனை இது. இவரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சீஃப் மினிஸ்டர். he is only an accused, not a convict. அப்படி இருக்க அவருக்கு பெயில நீங்க கொடுக்குறீங்க. ஏன்னா பெயில் அவருடைய உரிமை அப்படின்னு சொல்றீங்க. அப்படியாப்பட்டவர் செயல்படக்கூடாதுன்னா எப்படி? வழக்கினுடைய பூர்வாக ஆதாரம் அப்படின்னு ஒண்ணு கூட இல்ல, வாக்குமூலம் தான் இது வரைக்கும் இருக்குது. அப்படி இருக்க அந்த மாதிரி சொன்னது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இது தன்னை அசைய விடாத பண்ண ஒரு முயற்சி. இப்ப என்ன பண்றது, இப்போ அதாவது ஒரு உள்ள இருக்கும் போது கூட he could able to take decision that can be implemented by the ministry, அவருடைய மினிஸ்ட்ரி. இப்ப அது கூட பண்ண முடியாத இடத்துல அவர் என்ன பண்றாரு, நான் மக்கள் கிட்ட போயிடுறேன், நான் ரிசைன் பண்றேன்,
இப்போ ரிசைன் பண்றதுனால என்ன அப்படின்னா, ரிசைன் பண்ணி நாங்க தேர்தலை சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. நான் வீட்டுக்கு வீடு போவேன், தெருவுக்கு தெரு போயிட்டு மக்கள் கிட்ட நீதி கேட்பேன். நான் ஹானஸ்டா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவை கேட்க போறேன்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட போறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவர் ரிசைன் பண்ணாருன்னா உடனே இவர் சொன்னது கேட்கக்கூடியது ஒன்றும் லெப்டினன்ட் கவர்னர் கிடையாது. இவர் ஒரு அமைச்சரவை கூப்பிட்டு ஒரு முடிவு எடுத்து தேர்தலை நடத்துங்க, சட்டசபையை கலைக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதை உடனே ஏத்துக்கிட்டு அவர் செய்ய போறது இல்லை ஆளுநர். அதனால இவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, வேற ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டு அவருடைய தலைமையில வந்துட்டு அமைச்சரவை பிளஸ் அவருடைய கட்சியுடைய ஆதரவு 63 பேர் எம்எல்ஏக்கள் அவருக்கு ஆதரவு இருந்தாங்க. ஒரு 2-3 பேர் அந்தாண்ட பிஜேபி வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மிச்சம் வாங்காத 60 பேர் வச்சுக்கிட்டு இவர் வந்துட்டு அமைச்சரவை கூட்டி முடிவெடுத்து இதை நாங்கள் சட்டப்பேரவையை நாங்கள் கலைக்கிறோம், உடனடியாக தேர்தல் நடத்துக்கன்னு ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுத்தாங்க அப்படின்னா, அதன் பிறகு அதை அவர் ஃபார்வர்டு பண்ண எலெக்ஷன் கமிஷனுக்கு தேர்தல் நடக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்துட்டு இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் எதிர்பார்க்கிற மாதிரி நவம்பர்ல நடக்கக்கூடிய அந்த மராட்டிய மாநில தேர்தலோட இணைந்து நடக்காது, ஜனவரி அப்படி தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சார், இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மீது வழக்கு இருக்கு. அப்படி இருக்கும் போது அவர் மறுபடியும் தேர்தல் எப்படி சந்திக்க முடியும்ன்ற ஒரு தேர்தலை கன்விக்ட் ஆனாதான் சந்திக்க முடியாது. அக்யூஸ்டுன்றது என்ன, ஒரு குற்றச்சாட்டு தான். அது நிரூபிக்கப்படணும் நீதிமன்றத்தில். நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டால் தான் அவர் தேர்தலை நிற்பதற்கான தடை வரும். 2 ஆண்டுகளுக்கு மேல அந்த தண்டனை போயிடுச்சு அப்படின்னோம்னா 6 ஆண்டு காலத்துல தேர்தலை நிக்க முடியாது அப்படின்ற ஒரு கண்டிஷன் சட்டநிலை அப்பதான் வரும். இப்பெல்லாம் ஒண்ணு. இதே வந்து நம்ம முன்னாள் முதலமைச்சர் வந்து குற்றவாளி அப்படின்னு அறிவிச்சதுக்கு அப்புறமா, ஆனா அதிமுகவோட ஆட்சி தொடர்ந்து நடந்துட்டு தானே இருந்தது தமிழ்நாட்டுல. இல்ல அதிமுக ஆட்சி நடக்கலாங்க, ஆனா முதலமைச்சர் அவங்களா தொடரலையே. ஜெயலலிதா வந்துட்டு அவர் கன்விக்ட்னு சொல்லிட்டு அங்க பெங்களூர் நீதிமன்றம் சொன்ன உடனே, சிறப்பு நீதிமன்றம் சொன்ன உடனே அவங்களுடைய பதவி ஆட்டோமேட்டிக்கா போயிடும், கொடி கட்டிலாம் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இங்க மறுபடியும் அவங்களுடைய சட்டப்பேரவை கட்சி உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் கூடி இன்னொரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு பதவி பிரமாணம் வச்சு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்க அவருடைய தலைமையில தான் ஆட்சி தொடரும். ஓகே சார். சோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குன்றீங்க. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த பதவி விலகலுக்கு பிஜேபியும் ஒரு காரணம், பிஜேபியோட அழுத்தம் காரணம் அப்படிங்கிறாங்க. பிஜேபி தான் இந்த கேஸ் போட்டதுக்கே காரணம். இப்போ உள்ளபடியே பாத்தீங்கன்னா இது என்னது, இந்த வழக்கினுடைய பேர் என்ன, இது மக்கள் கிட்ட கொஞ்சம் ஓரளவுக்கு புரிய வைப்போம். இந்த வழக்கினுடைய பேர் வந்துட்டு மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு. அதாவது அவங்க ஒரு மதுபான கொள்கை வகுக்கிறாங்க, அதன் மூலம் பிரைவேட்டு கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பிரைவேட்டு கொடுக்கறது மூலம் இவங்க வந்துட்டு லஞ்சம் பெற்றார்கள், இதுதான் முறைகேடு. அது வந்துட்டு தவறான வழியில வந்துட்டு அந்த கொள்கையே தப்பானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஆனா அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துறதன் மூலமா வந்துட்டு அரசுக்கும் லாபம் வந்திருக்குது, குடிக்கிறவங்களுக்கும் லாபம் வந்திருக்குது. அப்ப எங்கே முறைகேடு அப்படின்றதுதான் கெஜ்ரிவாலுடைய கேள்வி. இப்ப ஒரு முறைகேடு வந்துச்சுன்னா விலையை உயர்த்தணும், விலை குறையுது. 2 பாட்டில் வாங்கி 2 குவார்டர் வாங்கி குடிக்கிறவனுக்கு 3வது குவார்டர் ஃப்ரீயா கிடைக்குது. இந்தாண்ட பக்கம் பாத்தீங்க அப்படின்னோம்னா இவங்க ஏலம் விட்டதன் மூலமா பெரிய அளவுக்கு பெருத்த வருவாய் ஒரு 8,000 சொச்சம் கோடிக்கு டெல்லி அரசு கிடைக்குது. அப்ப இதுல லாஸும் கிடையாது. அப்ப எங்க இருந்து இந்த வழக்குல வந்துட்டு லஞ்சம் அப்படின்னா இல்ல, இந்த விலையை குறைச்சு அந்த விலையை நிர்ணயித்ததுலதான் அந்த ஊழலே இருக்குது அப்படின்னு அப்ப இருந்து லெப்டினன்ட் கவர்னர் வச்சு பாஜக கேஸ் போட வச்சுச்சு. நம்ம கவர்னர் மாதிரி தான் போல இருக்கு அவரும். இல்ல, நாடு முழுவதும் கவர்னர்கள் பொதுவா டெல்லியில யாரு இருக்காங்களோ அவங்களால நியமிக்கப்பட்டவர் மத்திய அரசு. சோ அவங்க சொன்னதை வந்துட்டு இவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே செய்வாங்க. அப்பதானே அவங்க பதவி தப்பிக்கும். உடனே அவங்க வந்துட்டு அதை செய்யறாங்க. அப்படிதான் அங்கிருந்து லெப்டினன்ட் கவர்னர் இந்த கேஸ் போட சொல்றாரு சிபிஐ வச்சு. சிபிஐ போட்ட வழக்கை என்ன பண்றாங்க, சிபிஐ போட்டாங்கன்னா அந்த வழக்குல வந்துட்டு ஒரு 2 மாசம் இப்படிலாம் வந்துட்டு சிறையில இருந்து வெளில வந்துடலாம் அப்படின்ட்டு தான் ஈடிக்கு மாத்துறாங்க. ஈடி நம்ம எந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னா, பணம் இங்க சம்பாரிச்ச பணம் வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டுல இருந்து முதலீடா திரும்பி வர்றது, அதுக்கு பிறகுதான் மணி லாண்டரிங், பணச்சலவைன்றது, அது நடக்கிறதான அதை கண்டுபிடிச்சு தடுக்கிற வேலை தான் ஈடிக்கு. ஆனா ஈடி கிட்ட இவங்க ஏன் கொடுத்தாங்கன்னா, ஈடில வழக்கு பதிவு பண்ணி போட்டாங்க அப்படின்னோம்னா ஒரு 2 வருஷத்துக்கு அப்படியே ஒரு உள்ளேயே வச்சிடலாம், அவரு கெஜ்ரிவால் அப்படியே உள்ளேயே வச்சிடலாம், அவர் உடனே அரசியல சன்னியாசம் போயிடுவாரு, அப்புறம் நான் அந்த ஆம் ஆத்மி கட்சி நம்ம முழுகிடலான்றதுதான் பாஜகனுடைய திட்டம். அதான் அந்த இடத்துல தான் அவங்களுடைய திட்டம். அது இப்போ வந்துட்டு தேர்தலுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, வழக்குல கிடுகிடுன்னு எல்லாருக்கும் கவிதாக்கு கிடைச்சிருச்சு, அவரு சிசோதியாவுக்கு கிடைச்சிருச்சு ஜாமீன், கடைசியா இவருக்கு ஜாமீன். சோ இதுதான் ஜாமீனை கொடுத்த அந்த நீதிபதிகள் ஏன் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டாங்கன்னது சக நீதிபதிகளுக்கே புரியல. ஐ ஹாவ் சீரியஸ் ரிசர்வேஷன் அப்படின்றாரு. இப்படித்தான் அந்த நாட்டுல நடந்திருக்குது. அப்போ தன்னுடைய இதனால வந்துட்டு எந்த விதமான செயலும் செய்ய முடியாதுன்னும் போது அவர் பதவி விலகத்தானே செய்யணும், விலகுறாரு. விலகிட்ட உடனே இதற்கான அடுத்தபடியா ஒரு தடவை தேர்ந்தெடுப்பாங்க. சரி, இப்போ டெல்லி முதலமைச்சர் மாதிரி இப்ப நம்ம தமிழ்நாட்டிலையும் எடுத்துக்கலாமே,
நம்ம முதலமைச்சர் வந்து அமெரிக்க பயணத்தை முடிச்சுட்டு திரும்பி சென்னை வந்துட்டாரு. இப்போ திமுகவோட பவள விழாவிற்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முதலீட்டாளர்கள் மாநாடு வந்து ஒரு பெரிய பேர் இழப்பு தான் தமிழ்நாட்டுக்கு. வெறும் 7,000 சொச்சம் கோடி தான் வந்துட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கு. அதுவும் மாநாடு முடிஞ்ச ஒரு வாரத்திற்கு அப்புறமா வந்து நம்ம சிஎம் போனாரு. இது மாதிரி அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகள். அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? முதல்ல இந்த மாநாடு பத்தி. ஒன்னு சொல்றேன், 7,600 crore இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு சாதாரண விடயம் கிடையாது. ஓகே. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், அதன் மூலமா பெறக்கூடிய வேலை வாய்ப்புன்றது 11,500 பேர் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. 19 புரிந்துணர்வு. என்னுடைய கவலை இதுல எல்லாம் கிடையாது. ஓகே. இதுல புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க இல்லையா, அதனுடைய கண்டிஷன் என்ன, இதுதாங்க ரொம்ப முக்கியம். மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னு போடுறாங்கல்ல, இவங்க போட்டது, இவங்களுக்கு முன்னாடி எடப்பாடி போட்டது, எடப்பாடிக்கு முன்னாடி ஜெயலலிதா போட்டது, அதுக்கு முன்னாடி கலைஞர் போட்டது, அதுக்கு முன்னாடி மறுபடியும் ஜெயலலிதா போட்டது, அதுக்கு முன்னாடி கலைஞர் போட்டது, இப்படி மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு இந்த நாட்டுக்கு தொழில் முதலீட்டாளர்களை கொண்டு வராங்க இல்லையா, அந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க, அதான் தட் இஸ் வாட் இஸ் வெரி பிரைமர்லி இம்பார்ட்டன்ட். சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருக்கா, தண்ணீர் வளம் அதனால பாதிக்கப்படுமா, மின்சாரம் எந்த அளவுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, வரிச்சலுகை என்ன கொடுக்குறீங்க, இதெல்லாம் என்னன்னே தெரியாது. அவ்வளோ ரகசியம். எல்லா ஆட்சிலையும் வேலை கொடுக்குறாங்க, அவங்க வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த நாடு அவங்களுக்கு என்ன கொடுக்குது அது சொல்லு. சும்மா ஒன்றும் வரல இல்லை, அவங்க இந்த நாட்டில் இருக்கிறவங்க உழைப்பை கொடுக்க போறாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க போற, இது தனி. நீங்க இந்த அரசு என்ன கொடுக்குது சொல்லு. இடம் கொடுக்குது, இடத்த என்ன விலைக்கு கொடுக்குது, அந்த இடத்துல விவசாயம் என்ன ஆகுறது, எவ்வளவு தண்ணீர் எடுப்பாங்க, எவ்வளவு மின்சாரம் தருவீங்க, இவ்வளவு விஷயம்லாம் இருக்குது இல்ல, எவ்வளவு வரிச்சலுகை தரீங்க, அவங்களுக்கான வரியை நாங்க கட்டுறோம்னா சொல்லி இருக்கிறீங்க நீங்க. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய அந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் டீட்டெயில தான் வெளியிட மாட்டேங்கிறாங்க. கரடியா கத்துறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நான் இது சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எல்லாமே வெளிப்படைத்தன்மையோட இருக்கணும்னு சொல்லும் போது இது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களினுடைய உள்ளீடு என்ன, அதை மட்டும் சொல்லவே மாட்டேன். அதுதான் என்னோட கவலை. நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மண்வளமும் நீர்வளமும் உள்ள ஒரு விவசாய பூமி. ஸ்ரீபெரும்புதூர் ஐயா ராமநாஜருடைய கோவில் இருக்குது. ராமானுஜர் பெரிய இது வைணவ துறவி, எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க செயின்ட் கோபைன்னு ஒரு கண்ணாடி தொழிற்சாலை கொண்டாந்தாங்க. கலைஞர் பீரியட்ல தான் கொண்டாந்தாங்க. அங்க வந்து என்னோட சொந்தங்கள்லாம் இருக்காங்க. என்னோட அத்தம்மாரு, என் சித்தப்பா எல்லாரும் அங்க இருக்கிறாங்க நிறைய பேர். ஒரு நாள் நான் ஒரு டெத்துக்கு போயிருந்த போது என்னோட அத்தைமார்கிட்ட கேட்கிறேன், அத்தை கிட்ட கேட்கறாங்க, அத்தை எப்படிதான் பொதுவா கேட்பான்ல, எப்படிதான் மழை கிடலாம் எப்படி பெய்யுது என்ன அப்படின்னு. மழையா அதெல்லாம் போச்சா, என்னதான் அதெல்லாம் இப்ப கிடையாது. என்னைக்கு இந்த கண்ணாடி தொழிற்சாலை எடுத்து திறந்து வச்சானோ, அவன் என்னைக்கு அந்த பாய்லரை இறக்கி விட்டான், எரிக்க ஆரம்பிச்சானோ, அதுல இருந்து எங்களுக்கு மழையே இல்லை. அதனால இப்ப மழை, அப்ப கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு நான் போனப்ப, அதனால இந்த கேள்வியை கேட்டேன். ஒண்ணுமே இல்ல. முன்னாடி எல்லாம் எப்படின்னா என் அத்தை வந்துட்டு அவங்க கல்யாணம் ஆன புதுல, கல்யாணம் ஆனா அவ 15 வயசுல அவங்க கல்யாணம் ஆயிடும். 15 வயசுல கல்யாணம் ஆன புதுசுல இருந்து அவங்க அங்க இருக்கிறாங்க ஸ்ரீபெரும்புதூர்ல. என் மாமா வந்துட்டு அங்க பட்டாணி கடை வச்சிருந்தாரு, இருக்காங்க, இன்னமும் இருக்கு. அவங்க சொல்றாங்க, முன்னாடி எல்லாம் ராத்திரி மழை பெய்யும் என்னதான் நாங்க போய் தூங்குவோம், காத்தால பார்த்தா ஏரி நிரம்பி 12 கிளம்பம் வழியா அப்படியே தண்ணி வந்துட்டு 12 கிராமங்களுக்கு அப்படியே போகும். தமிழ்நாட்டுல 3வது பெரிய ஏரி ஒரு நாள் நைட்டு மழையில ரொம்பிடும். எங்க பார்த்தாலும் விவசாயம் நடக்கும், மக்கள் நல்லா இருப்பாங்க, எல்லாரும் வீடு வாசல் எல்லாமே நல்லா தான் இருந்தாங்க. இப்ப அப்படி ஒரு மழையே கிடையாது அப்படின்னாங்க. இப்பதான் சமீபத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பேஞ்சுது அந்த மாதிரி ஒரு மழை, நைட்டெல்லாம் மழை அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த பாய்லரை எரிக்க விட்ட உடனே அதுல இருந்து போகக்கூடிய அந்த ஹீட்டு வெளியேறி அட்மாஸ்பியருடைய டெம்பரேச்சரை அதிகப்படுத்துது. ஸோ பெய்யற மழை பெய்யற பிரசிபிடேஷன்றது எப்போ, அந்த மேகங்கள் வரும்போது அதன் மேல குளிர்காற்று மோதுச்சுன்னா மழை நீராகி தண்ணி மழை பெய்யணும். ஆனா நீரை ஆவி ஆகிற இங்க இருந்து போற ஹீட்டு அந்த மேகத்தை வந்துட்டு தாக்கும் போது வெப்பமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, மேகம் கலைஞ்சிரும், மழை இருக்காது. ஸோ விவசாயம் கட்டுச்சு. ஆனா அங்க பாத்தீங்கன்னா கார் தொழிற்சாலை எல்லாம் வந்துச்சு. பட் மக்களுக்கான அந்த சோறுக்கு இருக்கலாம் ஆள் இல்லை. இப்ப இதுதான் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம நாட்டு அரசுகள் நம்மள மொட்டை அடிக்கிற விடயம். எந்த ஒரு நாடும் விவசாயத்தை இப்படி பலியிடுறதே இல்லை. அதனால என் கவலையெல்லாம், நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரீங்க, இல்லை எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும், இப்படிதான் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு பணம் செலவு பண்றதுக்கு இண்டஸ்ட்ரியை உருவாக்குற அளவுக்கு உங்ககிட்ட பணம் கிடையாது. வரியா கட்டுவோம், அது சம்பளமா போயிடும், ஓய்வூதியமா போயிடும், வாங்கின கடனுக்கு வட்டியா போயிடும். அப்புறம் கொஞ்சம் அந்த சாராய கடை எல்லாம் வந்து டாஸ்மாக்லேருந்து வரதை வச்சு கொஞ்சம் நலத்திட்டங்களை நிறைவேற்றுவீங்க. பெண்களுக்கு 1000 ரூபாய், ஓசியில் வந்துட்டு
ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. அதோட முடிஞ்சிச்சு. இதை தாண்டி எதுவுமே அரசுகளால செய்ய முடியாது. ஏன்னா கையில கேபிட்டல் கிடையாது. ஸோ உடனே வெளிநாட்டுல இருந்து கேபிட்டலை கொண்டு வரோம். கொண்டு வர கேபிட்டல் அவன் சும்மா இருப்பானா? எனக்கு அத்தை கொடு, இதை கொடு, இதை கொடு, அது கொடு. மின்சாரம் 24 மணி நேரம் இருக்கணும். நம்மளுக்கு இருக்காது. நம்ம நல்லா தூங்கும் போது கரண்ட் போச்சுல 2:30 மணி வரைக்கும் வராது. இப்படியெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா அவங்க ஃபுல்லா எல்லாம் பண்ணிட்டு போவாங்க. டாக்ஸும் கட்ட மாட்டாங்க. இந்த நாட்டினுடைய வரி வருவாய், நல்லா பேசுறேன், இந்த நாட்டுடைய வரி வருவாய் என்னைக்கு இந்த நாடு பொருளாதாரம் திறந்து விடப்பட்டதோ அதுல இருந்து வரி வருவாய் இந்த தொழிற்சாலைகளில் இருந்து பெருகவே இல்லை. ஆனா அவங்களுடைய லாபம் நல்லா கொள்ள லாபம் அடிக்கிறாங்க. இவ்வளவுதான். அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படிங்கிறது நம்மளுடைய பலத்தை கொடுத்து அவங்க கிட்ட இருந்து வேலையையும் சம்பளத்தையும் வாங்குறது. இதுதானே சார் நம்ம புரிந்துணர்வு ஒப்பந்தம். அவ்வளவுதான். வளம் நலம் அதுவும் சேர்த்து போயிடும்ல. மழை போச்சுன்னா எல்லாம் போச்சு இல்ல. பெய்யற மழை பெய்யணும்ல. ஆடு மாடு கோழி குஞ்சு குதிரை எல்லாமே செத்து போயிருமே. ஒண்ணும் இருக்காது. இப்ப போனீங்கன்னா என் சித்தப்பா சொன்ன மாதிரி, என்ன சித்தப்பா இவ்வளவு கார் இண்டஸ்ட்ரி எல்லாம் வந்திருக்குதே, எவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சிருது? நிறைய தூசு கிடைச்சிருக்குறா. என்னதான் டெய்லி இந்த கார்ல பஸ்ல கொண்டு போறாங்கல்ல, அந்த பஸ் கலப்பி விடுற தூசுனால நல்ல வீடு ஃபுல்லா நல்லா நிறைஞ்சிருக்குடா. மற்றபடி எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு. இதுதான் உண்மை. அப்ப என்ன அப்படின்னோம்னா, இதெல்லாம் வந்துட்டு ஒரு நாடு தன்னை உணர்ந்து முன்னேற்ற பாதையில கொண்டு போறதுக்கு தவறிய விடயங்கள். ஒரு HMT வரும்போது இப்படிப்பட்ட ஒரு லாஸ் இல்ல. ஒரு இந்துஸ்தான் டெலிபரேட்டர்ஸ் வரும்போது இந்த மாதிரி இல்ல. ஒரு ஒரு அசோக் லேண்ட் வந்த போது இந்த மாதிரி இல்ல. ஒரு 800 ஃபவுண்டரிஸ் வரும்போது நம்ம இழக்கல. இந்த மாதிரி. ஆனா மத்த இண்டஸ்ட்ரி பிரைவேட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போர்வையில வரக்கூடியவங்க எல்லாருமே மச் ஆஃப் தம் ஆர் டெட்ரிமெண்டல் டு அவர் growth, டெட்ரிமெண்டல் டு அவர் என்விரான்மெண்ட். ஓகே சார். சார் நம்ம மத்திய மாநில அரசுகள் ரெண்டு பத்தியுமே நான் இந்த கேள்வி கேட்கிறேன். நம்ம வரி செலுத்துறோம், நீங்க சொல்லிட்டீங்க. ஊதியம், ஓய்வூதியம், நலத்திட்ட உதவிகள் இதற்கே நம்ம பணம் போயிடுது அப்படிங்கிறது. நம்ம CGST, SGST தான் கட்டுறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுறோம், ஸ்டேட் கவர்மெண்ட் கட்டுறோம். ஸோ அது அந்த அரசுகளுக்கு போயிடுது. ஸோ அப்படி இருந்தாலும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களால தொழிற்சாலைகள் வரது, எக்காலஜிக்கு இவ்வளவு பிரச்சனை வருது அப்படிங்கிறது இந்த பசுமை தீர்ப்பாயம் இருக்கு, சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் இருக்காங்க. இவங்க மூலமா அரசுக்கு தெரியப்படுத்தியும் மத்திய மாநில அரசுகள் அதை கண்டுகொள்ளாதது ஏன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப புத்திசாலித்தனமான கேள்வி. இதுதான் கேட்கணும் ஒவ்வொருத்தரும். என்னன்னா, இப்படி ஒரு இண்டஸ்ட்ரினால அதுக்கு சுற்றுச்சூழல் மேல ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் அந்த இம்பாக்ட் அசஸ்மெண்ட், என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், EIA. அந்த என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டை வந்துட்டு யாரு இண்டஸ்ட்ரியோ அவன் சொன்னா போதும் அப்படின்னு முடிச்சதுதான் மோடி அரசு. 2020 அவங்க வெளியிட்ட ஒரு நோட்டிபிகேஷன் என்னன்னா, யாரு இண்டஸ்ட்ரி தந்து போடுறாரோ அவரு சொல்லுவாராம், எங்களால இண்டஸ்ட்ரி என்விரான்மெண்ட்ல என்ன பாதிப்பு ஏற்படும். அவர் சொல்றதை வச்சு விசாரணை நடத்தி அதுக்கு இதெல்லாம் பண்ணுங்கன்னு இவங்க சொல்லுவாங்க. அவங்க எப்படி சொல்லுவாங்க அவங்களோட டிஸ்அட்வான்டேஜ்? இந்த கேள்வி உங்களுக்கு நம்மளுக்கு தெரியுது. ஆனா மோடி சொல்றது அதான் சரின்றாரு. நீங்க போக முடியாது, கேஸ் போட்டுருவாங்க. நீ யார் இண்டிவிஜுவல், நீ யார் என்விரான்மெண்ட்லாம் பேசுறியோ? என்ன சுத்தி இருக்கிற வயக்காடு, என்ன சுத்தி இருக்கிற காடு மேடு நிலம் மரம் இதை நான் காப்பாற்ற யார் மாதிரி அப்படிலாம் பேசாது. அதுக்கெல்லாம் அரசு இருக்குது. மேட்ரு முடிஞ்சு போச்சு. நீங்க பேசவே கூடாது. இதுதான் 2020 மோடி அரசு போட்ட என்விரான்மெண்ட் ரூல் நோட்டிபிகேஷன். 2020 ஆகஸ்ட்ல போட்டாங்க. இப்படி இருந்துச்சுன்னா இந்த நாட்டினுடைய இயற்கை என்ன ஆகும்? உலகம் பாக்குறீங்கல்ல எப்படியாப்பட்ட மழை பெய்யுது அப்படின்ட்டு. நதிகள் எல்லாம் காணாப்படுது. இப்ப அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னம்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி, இதெல்லாம் சுட்டி காட்டி பேசினாதான் நம்ம நாட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு தெரியும். ஒரு ஒரு நதியே வந்துட்டு பாத்தீங்கன்னா விஸ்துலா ரிவர் அப்படின்ற ஒரு ரிவர். நீங்க வேணா எல்லாரும் கூகுள் சர்ச்ல போடுங்க, VISTULA விஸ்துலா ரிவர். 1000 கிலோமீட்டர் நீளம். நம்மளுடைய காவேரி கூட 880 தான், 836. 1000 கிலோமீட்டர் நீளம் உள்ள அந்த நதி செத்து போச்சு. இதான் பருவநிலை மாற்றம்ன்றது. நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கங்க மழை வெள்ளம் அடி பின்னி எடுக்குது. இப்ப போய் மாட்டினாங்க நிலச்சரிவு இவ்வளவு ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பருவநிலை தப்புனதும் இயற்கை மாறா பயங்கர மழை. இப்பெல்லாம் மழை பெய்யறத பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 2 இயர்ஸ்ல நீங்க பாருங்க, போய் 25, 26ல பாருங்க, தண்ணி இல்லாத பிரச்சனை ஏற்பட்டு பாருங்க. அப்ப ரெயின் ஃபெயில் ஆகும்போது என்ன ஆகும்? தண்ணி கிடைக்காது. இப்ப மழை கொட்டுச்சு. இங்கெல்லாம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எவ்வளவு பிளாட்ஸ் எல்லாம் கட்டினா எல்லாமே முழுகிடுச்சு. அந்த இடத்துல போறதுக்கு வர்றதுக்கு வழி என்னன்னாங்க. அந்த தண்ணி எல்லாம் எங்க போச்சு? ஏதோ எடுத்தும் சாக்கடையில போச்சு, கடலுக்கு போச்சு, ஏதோ போச்சு. குடிக்கிறதுக்கு இப்ப என்ன பண்ணுவீங்க? ஏன்னா இருக்கிற ஏரி நீர்நிலைகள் நம்ம வந்துட்டு காணடிச்சு விட்டோம். அதெல்லாம் நிரவி கிரவி கரை வெட்டிங்க
கம்ப்ளீட்டா பில்டிங்கு பட்டா போட்டு கொடுத்துட்டானுங்க, வித்துட்டானுங்க, போயிடுச்சு. இப்ப என்ன பண்ணுவீங்க? நீர்நிலைகள் இல்லாம இப்ப கொட்டுது மழை, எல்லாம் அப்படி அப்படியே மூடிக்குது, எல்லாம் தேங்கி நிக்குது. தேங்கி நிக்கிற தண்ணியில 3-4 நாள்ல வெளியேற்றுறோம். வெளியேற்றுறதுக்கு பிற்பாடு அந்த இடத்துல நீர்நிலையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எவ்வளவு தூரம் உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகணும்ல, யார் ரீசார்ஜ் பண்றது? அருகில ஒரு நதி ஓடணும், அக்கம் பக்கத்துல ஒரு ஏரி இருக்கணும், இந்தாண்ட ஒரு குளம் இருக்கணும். இப்படி எல்லாம் எதுவுமே இல்லாம கான்கிரீட் ஜங்குளுக்குள்ள எங்க இருக்கும் தண்ணி? இது அடுத்த பிரச்சனை. சோ என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணதான் லைஃப். இதெல்லாம் நாங்க படிச்சுட்டு வரோம். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் தெரியும், நம்ம படிப்போம், ஆனா அது லைஃப்ல எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி ஆமா, ஒண்ணும் செயல்படுத்த முடியாது. அது பாட்டுக்கு அது அப்படியே அது வேற சொல்லிட்டாங்க வசதியா, ஏட்டு சுரைக்காய் கூட்டுக்கு உதவாது அப்படின்னு. ஏட்டுல இருக்கிறது என்னன்னு தெரிஞ்சாதானே. எவ்வளவு ஆராய்ச்சிகள் எவ்வளவு வருது. இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு கிளைமேட் டிசாஸ்டர்ன்ற அளவுக்கு வந்துருச்சு. கிளைமேட் சேஞ்ச் எடுத்துட்டு போய் கிளைமேட் டிசாஸ்டர் இப்ப நடக்குது. பேரழிவு எங்க பார்த்தாலும். இப்போ ஒரு நாள் மேட்டூர்ல வந்துட்டு தேக்கி வைக்கக்கூடிய நீர் ஒரே நேரத்துல திறந்து விட்டா 90 டிஎம்சி தண்ணீரை திறந்து ஒரு 4 மாவட்டங்களை விட்டா என்ன விதமான பாதிப்பு ஏற்படுமோ அதுதான் தாமிரபரணியில ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு. சொன்னார்ல யாரு, தலைமைச் செயலாளரா இருக்கிறாரு, அவர் சொன்னாரு, சிவதாஸ் மீனா சொன்னாரு, மேட்டூர் அணையினுடைய தண்ணீர் எவ்வளவோ அவ்வளவு தண்ணீர் ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல மழையும் பெஞ்சு ஆத்துல வந்துச்சுன்னோம்னா தாங்க முடியுமா? அப்படிப்பட்ட நிலைதான். இந்த கணக்கை நம்ம சொன்னோம், டிஎம்சி கணக்குல நம்ம சொன்னோம். இந்த ஒரு மணி நேரத்துல ஒரு ஏரியால இத்தனை சதுர கிலோமீட்டர்ல இவ்வளவு மணி நேரம் மழை பெஞ்சிச்சுன்னா இத்தனை சென்டிமீட்டர் ரெயின் ரியலைஸ் ஆகும், வாட்டர் ரியலைஸ் ஆகும்ன்றது நம்ம சொன்னோம். ஸோ இப்போ இதை வச்சா கணக்கு போட்டு சொல்றேன். இது யார் சொல்றதுன்னா யூஎஸ்ஜிஎஸ், யுனைடெட் ஸ்டேட் ஜியாலஜிக்கல் சர்வே. அவன் தான் எர்த்துவேவை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷன் போய் பாருங்க, யூஎஸ்ஜிஎஸ் போட்டு. அதில் அந்த கணக்கெல்லாம் சொல்லியிருப்போம். நான் ஜியாகிரபி ஜியாலஜி படிச்சவன், அதனால இதெல்லாம் நாங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இவ்வளவு மழை பெஞ்சா இவ்வளவு தண்ணி வரும். அந்த தண்ணி எங்க போச்சு? எல்லாம் பொன்னகாயல் வழியா போயிட்டு கடல்ல தூக்கி போச்சு. இப்ப 2 வருஷத்துக்கு அப்புறம் பாருங்க, இதே திருநெல்வேலி, இதே தென்காசி, இதே தூத்துக்குடியில தண்ணீர் பற்றி இருக்கும். இப்போ இருக்குது. பேஞ்ச தண்ணியில என்னாச்சு? போச்சு. அப்போ ஒரு செட்டில்மெண்ட் ஜியாகிரபி என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த இடத்துல எல்லாம் வீடு கட்டணும், எப்படி நீர்நிலைகளை காப்பாற்றணும் அப்படின்றது சொல்லுது. அதை கணக்குல எடுத்துக்கலாமே. பட்டாவை போடு, வீடை கட்டு, பிளாட்டை போடு, வித்துரு, சம்பாரிச்சுக்கிட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுல இப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரியை கூட்டிட்டு வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டு காலி பண்ணக்கூடியது. அப்புறம் என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டுக்கு எங்க போவீங்க நீங்க? அதனால தான் சொன்ன உங்களுடைய கேள்வி ரொம்ப புத்திசாலித்தனமானதுன்னு. ஏன்னா அவ்வளவு விஷயம் இருக்குது. ஆனா மோடி அரசு சொல்லுது அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், ஃபேக்டரியில அவரே சொல்லுவாரு. அவர் வந்துட்டு இவங்ககிட்ட சொல்லுவாராம், என் இண்டஸ்ட்ரி வந்து இவ்வளவு கேசியஸ் எஃப்ளூயன்ட் எல்லாம் வெளில போகுது, அது வந்துட்டு அட்மாஸ்பியரை ஹீட் ஆகிட்டோம்னா மழையே பெய்யாது அப்படின்னு அவர் சொல்லுவார். அவரு இப்படியான ஆட்சியாளர்கள் தான். அதனாலதான் சொல்றேன், நம்மளுடைய ஆட்சியாளர்கள்லாம் வந்துட்டு ஆட்சியாளர்கள் ஏஜென்ட்டுங்கன்னு நான் சொல்றது. சார் கடைசி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. நம்ம இந்த ஜிஎஸ்டி பத்தி பேசும்போது இப்ப ரீசெண்டா அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் அவர் மன்னிப்பு கேட்டதும், அவர் பேசினதும், அவர் மன்னிப்பு கேட்டதும், அதுக்கப்புறம் அதுக்கு அண்ணாமலை மன்னிப்பு கேட்டதும், இந்த மாதிரி மன்னிப்பு படலங்களா இருந்துட்டு இருந்தது. முதல்ல அவருடைய கேள்வி கரெக்ட் தானே சார்? பன்னுக்கு ஜிஎஸ்டி இல்ல, கிரீமுக்கு ஜிஎஸ்டிங்கிறது அவர் ஒரு ஹோட்டல் உரிமையாளரா அவரோட ஆதங்கத்தை கேட்கிறார். அந்த இடத்துல நிதியமைச்சருடைய பொறுப்பு அவருக்கு அதை பதில் சொல்றது. அவங்க பதிலும் சொல்லல. மறுநாள் அவர் மன்னிப்பு கேட்கிற மாதிரியான வீடியோவும் அதே பிஜேபில இருந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் இது பேசப்படுற பொருளானதுக்கு அப்புறம் அந்த வீடியோ வெளியிட்ட பிஜேபி நிர்வாகிய கட்சியில இருந்து விலக்கிட்டாங்க. இதுதான் அதோட தீர்வுன்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும், நிர்மலா சீதாராமன் யாரு? நாட்டினுடைய நிதி அமைச்சர். பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் மட்டும் இல்ல, எப்படி இந்த ஜிஎஸ்டி நீங்க பிக்ஸ் பண்ணீங்கன்ற இடத்துக்கு அவங்க வரணும். வட இந்தியால ஸ்வீட்டு சாப்பிடுவாங்க 5%, தென்னிந்தியால காரம் சாப்பிடுவாங்க 12%. இது என்னது? இது உணவுப் பொருள். அப்ப உணவுப் பொருள்னு வரும்போது பாத்தீங்கன்னா பல்வேறுபட்ட படிநிலைகள் இருக்குது. சாதாரண மக்கள் பன் பட்டர் ஜாம டீ கடையில சாப்பிடுவாங்க. நம்மள போன்றவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு பேக்கரியில போயிட்டு சாப்பிடுவோம். பேக்கரி வந்துட்டு 10 லட்சத்துக்கு மேல டிரான்சாக்சன் இருக்கிற இடம், உடனே அவன் டாக்ஸ போடுவான். அப்ப வந்துட்டு பன்னுக்கு ஒரு டாக்ஸ், ஜாமுக்கு ஒரு டாக்ஸ்ன்னு என்னது? இப்ப ஜாம நான் செப்பரேட்டா வாங்குற ஒரு பாட்டில்னா நீ டாக்ஸ போட்டுக்கோ. ஆனா பன் பட்டர் ஜாமா வாங்கி சாப்பிடுறவன் ஒரு சராசரியா பசியாத்திக்கிறதுக்காக வர்றான். புரியுதுங்களா? அதுல எப்படி நீங்க அந்த மாதிரி போடுவீங்க? அப்போ இதெல்லாம் பத்தி யோசிச்சிருக்கணுமா இல்லையா ஒரு அரசு? இவங்க ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒண்ணு இருக்குது.
அது 54வது மீட்டிங் இப்பதான் சமீபத்தில் நடந்தது. ஆமா. இதெல்லாம் எதையுமே யோசிக்கிறது இல்லை. அவங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? மக்கள் கிட்ட இருந்து வரிய புடுங்கு, எவ்வளவு போட முடியுமோ போட்டு வரிய புடுங்கு, அவ்வளவுதான். ம், ம். நான் இது சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க, இவர் எப்போதுமே பிஜேபி தான் கடிப்பாரு, அந்த மாதிரி ஒரு கட்சி இருக்கிறாருன்னு. அது இல்லைங்க உண்மை. நான் பொதுவா ஐஎம் அன் அனலைசர். ஓகே. நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க ஜிஎஸ்டி போடுங்க, ஸ்டேட் ஜிஎஸ்டி இருக்குது, சென்ட்ரல் ஜிஎஸ்டி இருக்குது, இன்டர் ஸ்டேட் ஜிஎஸ்டி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஓகே சார். டாக்ஸேஷன் அப்படின்றது ஒரு ரிஜைன். அது வந்துட்டு என்னன்னா வரியை வாங்கக்கூடிய ஒரு ஒழுக்கம். அதுல இதுலெல்லாம் வரி போடுறீங்களா நீங்க? கார்பரேட்டுங்க அவங்களுடைய ப்ராஃபிட்ல இருந்து கட்சிகளுக்கு வந்துட்டு எலெக்ஷன் ஃபண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, நிச்சயமா. தேர்தல் நிதி பத்திரங்கள், எலக்டோரல் பாண்ட்ஸ், Bonds. அதுக்கு டாக்ஸே கிடையாது, ஓகே. அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ம். அதே மாதிரி அந்த ஜிஎஸ்டிக்காக அந்த பணம் கொடுத்தா இல்லையா, அது அவனுடைய ப்ராஃபிட் தானே. ம். அந்த ப்ராஃபிட்டுக்கு இன்கம் டாக்ஸ்ல எக்ஸம்ஷனும் உண்டு. இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவன் வருவாயில இருந்துட்டு ப்ராஃபிட்ல இருந்து கொடுக்குறான். யாரு கொடுக்குறான்? கட்சிகளுக்கு கொடுக்குறான், அரசாங்கத்துக்கு இல்ல. அப்ப அரசாங்கம் ஏன் ஒரு கட்சிக்கு கொடுத்த ஃபண்டுக்காக GST. எக்ஸம்ஷன் கொடுக்கணும்? நீங்க எனக்கு பணம் தெரியும். அதுல பிஜேபி வரும்ல சார் அந்த கட்சியில. பிஜேபி மட்டுமா வருது? எல்லா எல்லா கட்சியும் கட்சியும் வருது, அதனால சொல்றேன். எந்த கட்சியும் வந்துட்டு வறுமை கோட்டுக்கு கீழே இல்ல. ம். எல்லாம் தளதள தானே இருக்கிறீங்க. உங்களுக்கு கொடுக்குற வாங்குறதுல எக்ஸம்ஷன் கொடுக்க நீங்க யாரு? ஓகே. அது அரசாது? கட்சி ஒண்ணு அரசு கிடையாது. நிச்சயமா. அப்ப அதுக்கு கொடுத்ததுல எப்படி எக்ஸம்ஷன் கொடுத்தீங்க? அதுக்கு எப்படி மறுபடியும் இன்கம் டாக்ஸ்ல சிசிஜில எக்ஸம்ஷன் 88 சிசிஜில எக்ஸம்ஷன் கொடுக்குறீங்க? இந்த அயோக்கியத்தனம் பண்ணக்கூடிய அரசு தான் இந்த அரசு. இவங்க எங்க ஜிஎஸ்டி ஒழுங்கா பிக்ஸ் பண்ணிருப்பாங்க? உணவு பொருள் அப்படின்னோம்னா இப்ப 10 லட்சம்ன்றது ஒரு டிரான்சாக்ஷன் லெவல், அதுக்கு மேலதான் ஜிஎஸ்டி அப்ளிகபிள்னு சொல்லிட்டீங்க. ஆமாங்க. இப்ப நான் போற இடத்துல டீ கடை இல்லை, நான் வெளியூர் பயணம் போறேன், நான் 4-5 பேர் குடும்பத்தோட போறேன், ஒரு நல்ல ஹோட்டல் முன்னாடி எடுத்துறேன், நான் போறேன். நான் பொதுவாக வெளியில சாப்பிட்டு இந்த 5 பேரோட சாப்பிட்டோம்னா 300 ரூபாய் ஆகுறது, அங்கே 600 ரூபாய் ஆகும். 600 ரூபாய் பத்தாதுன்னு ஒரு 65 ரூபா 68 ரூபாய் டாக்ஸ் வர நான் கட்டணும். இதுல தோசைக்கு ஒரு டாக்ஸ், மசால் தோசைக்கு ஒரு டாக்ஸ், என்ன அர்த்தம்? நீங்க எல்லாம் எங்களுடைய டாக்ஸ் எடுக்கிறீங்க, அதுக்கு ஒரு ரேஷனல் வேணும். நான் புரிஞ்சுக்கிறோம், அவர் கேட்டதை தான். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஓகே. பன்னுக்கு டாக்ஸ் இல்லை, ஆனா பன் பட்டர் ஜாமுக்கு டாக்ஸ். எப்படி இது? ம். தனியா ஜாம போட்டு தின்னுட்டு யாருக்கும் வயிறாது, பசி வராது. ம். வெறும் பண்ணை தின்னாலும் தொண்டையை அடைச்சிக்கும். சரி. பண்ண ஜாமும் பட்டரையும் சேர்த்து போட்டு சாப்பிட்டு போகலாம். அதே மாதிரி பிரெட் பட்டர் ஜாம்னு சாப்பிடலாம், பிரெட் ஆம்லெட்டும் போட்டு சாப்பிடலாம். இதை விற்கக்கூடிய கடையை பொறுத்து நீங்க டாக்ஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல ஒரு ஈவன்னஸ் வேணும்ன்ற. ஓகே. இதைத்தான் அந்த அதிபர் சீனிவாசன் சீனிவாசன் கேட்டது. அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னா, லெட் மீ லுக் இன்டு இட், யுவர் கொஸ்டின் இஸ் வேலிட், லெட் மீ லுக் இன்டு இட். ம். ஏன்னா நான் ஜாமை வந்துட்டு தனியா வாங்கி எல்லாரும் பயன்படுத்துறாங்க. நாங்க அந்த இடத்துல நான் சொல்லுவேன், நான் நிதி அமைச்சர் ஐயா, ஜாம் வந்துட்டு பாட்டிலா வாங்கிட்டு போயிட்டு வீட்டுல வச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மிடில் இன்கம், எபவ் மிடில் இன்கமா இருக்கிறவங்க வீட்டுல ஜாம் இருக்கும். ஜாமை தடவி அவங்க பிரெட் பட்டர் காலங்கத்தில சாப்பிட்டுக்கிட்டு அவசரம் ஆஃபீஸ் போவாங்க. அவங்கள நினைச்சு நான் போட்டேனே ஒழிய உங்களை நினைச்சு நான் போடல. இப்ப நீங்க சொன்ன போற விஷயம் நான் நினைச்சேன், இது டீ கடையில தானே பன் பட்டர் ஜாம் போட்டு வைப்பான், அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது இது அன்னபூர்ணா ரேஞ்சுக்கு இது பிரச்சனை அப்படின்ட்டு. நான் இதை மாத்தி அமைக்கிறேன். இது நீங்க அமைச்சராதான் இந்த பதில் சொல்லி இந்த பதில் ஆமா, ஐ எம் அக்கௌண்டபிள் ஃபார் இட். ஓகே. நான் இந்த நாட்டு 140 கோடி மக்களுக்கு பொறுப்பான இந்த நாட்டினுடைய ஃபினான்ஸ். ட்ரெஷரிய. இப்போ நீங்க வந்துட்டு ஆளுங்கட்சி என்ன தெரியுமா சொல்லுவாங்க பார்லிமெண்ட்ல? அப்போசிஷன் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆப்போசிஷன் என்ன சொல்லுவாங்க? ட்ரெஷரி பெஞ்சஸ். ஓகே. ட்ரெஷரி நம்முடைய நாட்டினுடைய செல்வத்தினுடைய காப்பாளர்கள், கஜானா. கஜானா காப்பாளர்கள் அப்படின்னுவாங்க. இதுங்கெல்லாம் கஜானா தூக்கி கார்பரேட் கொடுத்துட்டு அவங்க கிட்ட வந்துட்டு தேர்தல் ஃபண்ட் வாங்குற கும்பல் இது. அப்ப அந்த கஜானா காப்பாளர்கள் முதன்மையானவர் யாருன்னா நிதி அமைச்சர். அடுத்தபடியா தான் ஆர்பிஐ வருவார். ஓகே. நிதி அமைச்சர் கீழே இருக்கக்கூடிய கேபினட் செக்ரட்டரி, மினிஸ்ட்ரி செக்ரட்டரி, அதான் ரொம்ப முக்கியம். அப்போ பொறுப்போன பதில் சொல்ல வேண்டிய நிர்மலா சீதாராமனுக்கு பதில் சொல்ல தெரியல, ஓகே. விட்டுடுச்சு. அப்புறம் இவரை மட்டும் மன்னிப்பு கேட்க சொல்ல. நான் என்ன சொல்ல வரேன், நான் மன்னிப்பு கேட்ட விடயத்துக்கே நான் வரல. அதுல வந்துட்டு இவரு அண்ணாரு பாருங்க, ஒரு டிராமா, யார் அண்ணாமலை, அவரு பயங்கரமான அண்ணாமலை, நம்மளுக்கு பக்தியோட அண்ணாமலை தெரியும். இப்பதான் இந்த மாதிரி ஒரு அண்ணாமலை நம்ம கிட்ட மாட்டிருக்காரு. இவரு வெளியிட்டது தப்புன்னு சொன்னவரு வெளியிட சொன்னவன கட்சி விட்டு நிக்கிறாரு. இவரு தான் வெளியிட சொன்னார். அது யாரு? அது அவன் பேரு
அவரு பாஜக நிர்வாகி. பாஜக நிர்வாகி, கோயம்புத்தூர் நிர்வாகி, அவரு அப்பாவே சொல்றாரு, என்ன வெளியிட சொன்னது இவருதாங்க, டபுள் கேம் மாறுறாரு, என்ன வெளியிடவும் சொல்லிட்டு என்ன கட்சியை விட்டு நீங்க நல்ல பேர் எடுக்கிறாரு. லண்டன்ல உட்காந்து நல்ல பேர் எடுக்க தெரிஞ்சவர். எல்லாரும் என்ன சொன்னாங்க, இல்லைங்க வானதி சீனிவாசனுக்கும் அண்ணாமலைக்குமான டஸ்ல் இது வாரு, அதுல இவர் சரி அண்ணாமலை கேட்டுட்டாரு. நான் கூட சொல்றேன், ஓ ஆனரபிள் பர்சன்யா, தப்பா இது மாதிரி பண்ணிட்டாங்கன்றத அவர் கேட்கிறாரு. பிஜேபின்ற ஒரு கட்சியில ஒழுக்கம், ஆர்எஸ்எஸ்னா ஒழுக்கம் அப்படின்னு சொல்றீங்கல்ல, கிடையவே கிடையாது. இவங்க எல்லாருமே பதவி மோகிகள். பதவியத்தான் இவங்க ரசிக்கிறாங்களே ஒழிய மக்களையே கிடையாதுன்றதுக்கு இந்த ஒரு இன்சிடென்ட் தான் எடுத்தாச்சு. எவ்வளவு தூக்கி கொட்டி கொடுக்குறீங்க நீங்க கார்பரேட்டுக்கு, எவ்வளவு லோனு தள்ளுபடி பண்றீங்க. ஆனா என்ன நடக்குது இந்த நாட்டுல? இதுதான் பாஜக கட்சி மக்களுக்காக இல்லை என்பதற்கு அத்தாட்சி. சார், மத்திய அரசு மட்டும் இல்ல, மாநில அரசுலயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த அது நம்ம விவாதிக்க ஆரம்பிச்சோம்னா கிட்டத்தட்ட எலெக்ஷன் வரைக்கும் விவாதிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா நீங்க சொன்னதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது ஒண்ணுதான் சார், ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி எக்காலஜி, எக்கானமி ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது தான் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி. ஸோ அப்படி இருக்கும் போது வேளாண் துறையையும் நம்ம வந்துட்டு காப்பாற்றணும், தொழில் துறையிலும் வளர்ச்சி அடையணும். இதுதான் இன்னைக்கு சார் சொன்ன விஷயத்தோட மைய கருத்து. கரெக்டா சார்? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை மக்களுக்காக பகிர்ந்துட்டீங்க. நன்றி சார்.